ஹலோ வீவர்ஸ், ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள்ல சில எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோருக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளுமே இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் கிடைக்கக்கூடுமா? அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இனி தீரப்போகிறதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா மன அமைதியும் மன தெளிவும் உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20/1/2025 இருந்து வரப்போகின்ற 14/2/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல தான் சில முக்கியமான எதிர்பார்க்காத கிரகங்களுடைய இடமாற்றத்தால பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இனி இதெல்லாம் நடந்தே தீரலாம் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 3வது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்காரு. 8ஆம் இடத்துல ராசிநாதன் புதனும் இணைந்து இருக்காரு. சூரிய பகவானும் புதனும் 8ஆம் இடத்துல இருப்பதால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இனி மாறக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. எனவே மிதுன ராசி நேயர்கள் யாராவது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் அவங்களுக்கு இப்போது நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நேர காலமும் சாதகமாக இருக்க போகிறது. சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில 1, 7 மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில கல்வியுடைய முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. 2 டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏனென்றால் ஒரு சிலர் எல்லாம் யூஜி முடிச்சுட்டு அடுத்து பிஜி நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள்ல மிதுன ராசி நேயர்கள் இருப்பீங்க. இப்போது உங்களுக்கு அந்த குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்க அடுத்த மேற்படிப்பிற்கான வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாங்க. அதற்கு நிலைமையானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு. எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்க மேன்மையை அடைவதற்கான வாய்ப்புகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதால தன பாக்கியமானது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களை சுற்றி இருந்த அனைத்து இருள்களுமே மறைய ஆரம்பிக்குங்க. வெளிச்சமான வாழ்க்கையானது உண்டாகும். இறைவனுடைய அருளாசியானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க இல்லையா, அதற்கேற்பதான் இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல இந்த கிரகங்களுடைய அமைப்பானது மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த இருள்களை போக்கி வெளிச்சமான ஒரு நல்ல வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. படிப்புல நீங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உங்களை நீங்க அழைத்துட்டு போகலாம். நீங்க விரும்பிய இடத்துல உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க. 2ஆம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பு
மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்குங்க. ராசியில செவ்வாய் வீற்றிருப்பதாலையும் 4ஆம் இடத்துல இருப்பதாலையும் சிலருக்கு அவரது குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் சில வாக்குவாதங்களானது உண்டாகலாங்க. இருந்தாலுமே பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலுமே இறுதியில இருவருமே பேசி சமாதானம் ஆக்கிக் கொள்வீர்கள். தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல குறைபாடுகள் ஏற்படலாம் என்பதால தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அவங்க ஏதாவது சின்னதா பிரச்சனையை உணர்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட நீங்க அழைத்துட்டு போய் அவங்கள நீங்க பார்த்துக்கோங்க. இல்லை என்றால் தேவையில்லாத ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. மேலும் நீங்க இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதால அந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க தான் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், பத்திரமாக கையாள வேண்டுங்க. இதன் மூலமாக சில தேவையில்லாமல் வருது இல்லையா, அந்த செலவுகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் எந்த இடத்துல காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு பக்குவமானது ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடத்துல இப்படி நாம செய்தா நமக்கு நல்லது நடக்கும், இந்த இடத்துல இப்படி நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கச்சிதமாக நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம். மேலும் செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கான அதிபதி 12ஆம் இடத்துல இருப்பதாலையும் 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலையும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவது, கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது, பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்கள்ல எல்லாம் என்னையே பழி வாங்குகிறார்கள் என்று எண்ணங்களானது உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தோன்றலாங்க. ஸோ இதனை நீங்க பெருசா பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசா தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்போடு ஒரு தொழிலை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே உழைப்பீங்க. ஆனா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உழைக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாம தான் உழைக்கிறோம், நம்மளை இவங்க பழி வாங்குறாங்களா, ஏன் இப்படி நம்மளை இவ்வளோ வேலை நடத்துறாங்க, வேலை வாங்குறாங்க. அதாவது நீங்க யார்கிட்டயாவது வேலைக்கு போயிருந்தாலும் சரிங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சில வேலைகள் கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் அவங்க நம்மளை பழி வாங்குறாங்களாட்டுக்குது, அதுக்கு தான் இவ்வளோ வேலை நம்மளை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே தோணும். அதே நீங்களே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம தான் அதிகமாக உழைக்கிறோம், நம்முடைய பார்ட்னர் உழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு நீங்கள் ஆரம்பிக்குங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் நினச்சிக்கிட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாங்க. ஏன்னா அப்படி நம்ம செய்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தான் வரக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது நமக்கு கிடைக்குங்க, நிதி ரீதியான ஆதாயமும் நமக்கு கிடைக்கும் என்பதால் உழைப்பதற்கு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சங்கடப்படாதீர்கள். மேலும் உடன்பிறப்புகள், தெரிந்தவர்கள், நீண்ட நாட்களாகவே பழகியவர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய சப்போர்ட் ஆனது உங்களுக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாங்க. அரசு துறை, கார்ப்பரேட் துறையில் வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல், டீசல், பட்டாசு தொழிற்சாலை, கேஸ் வியாபாரம், கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களில் நல்ல லாபமானது பெருகக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே மிதுன ராசி நேயர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறார். செவ்வாய் சூரியனை பார்ப்பதால அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால கெட்ட பெயர் எடுத்து விட்டதை நீங்களே பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள். எனவே
எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு யாருக்கும் எந்தவித வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாங்க. எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்வதற்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய நல்லது நடப்பதாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் அம்மன் கோவில்களுக்கு சென்று 2 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனை மனதார வழிபாடு செய்திடுவாங்க. நற்பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.